அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை மிகவும் சக்தி வாய்ந்த, அதே சமயத்தில் உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய மந்திரத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பல மந்திரங்கள் நாம் பதிவு செஞ்சு பல பேருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அதில் இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு இம்மிடியேட் ரிசல்ட் கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பலர் வெற்றி கண்டது, நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு பண்ணியிருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொடுத்துருக்கிற மந்திரம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இது கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் லவர்ஸ் ஒற்றுமைக்கும் சிறப்பு. பிரிந்து வாழும் நபர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த இந்த முறையை நீங்கள் கையாண்டால் போதும், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். இரவு 8 மணிக்கு மேலே பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முறை. முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லலாம், இல்லைன்னா அவங்கள நினச்சிக்கிட்டே நீங்கள் சொல்லலாம். இரவு 8 மணிக்கு மேலே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை, நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அவங்க ஃபோட்டோ இருந்ததுனாக்கா அவங்க ஃபோட்டோவை பார்த்து சொல்லலாம், அல்லது அவங்க ஃபோட்டோ இல்லைனாக்கா அவங்கள நினச்சிக்கிட்டே நீங்கள் சொல்லலாம். முதல்ல நீங்கள் இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி நாம் செய்ய போகிற இந்த விஷயம் வெற்றியில் முடிய வேண்டும், உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும், அப்போது தான் வெற்றி கிடைக்கும். நான் பண்ண போகிற இந்த வசிய முறை எனக்கு முழு வெற்றியை தர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை 11 முறை நீங்கள் சொல்லணும். அவங்கள நினச்சிக்கிட்டே சொல்லணும். அதுக்கு மேலே கூட சொல்லலாம். நீங்கள் உங்களால் முடிஞ்சால் 21 முறை, 51 முறை, 108 முறை கூட நீங்கள் சொல்லலாம். சொல்லி முடித்தப்புறம் நீங்கள் அவங்க ஃபோட்டோ இருந்ததுனாக்கா அந்த ஃபோட்டோ மேலே 3 வாட்டி ஊதி விடலாம். அல்லது அவங்கள நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த அவங்கள உருவத்தை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து கண்ணை மூடி அவங்க மேலே 3 வாட்டி ஊதுற மாதிரி நீங்கள் ஊதி விடலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க, நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஸ்க்ரீனில் பார்க்குற மந்திரம் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. யா ராஃபியூ. குறைந்தபட்சம் 11 முறை சொல்லணும். அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.